ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட நான் என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் ஸ்டோரி அதுதான் உங்ககிட்ட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா. எப்போவுமே ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா நம்மளால் அவ்வளோ சீக்கிரம் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சிலரால் முடியும் கண்டிப்பாக. அவங்க சின்ன வயசுலேருந்தே அப்படி பழகியிருப்பாங்க. ஒரு சிலர் எதை செய்ய வேணாம்னு சொல்கிறோமோ அதை தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நிற்பாங்க. ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம அவங்க வீட்லேயோ அவங்க ஃப்ரெண்ட்ஸோ அவங்க ரிலேட்டிவோ யாராவது கொடுத்துருக்குற ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நல்ல ப்ளேஸை அவங்க எல்லா விஷயத்துலேயும் கொடுத்துருக்குற ஒரு நல்ல இடம்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா. இப்போது ஒரு செல்லமாக அந்த மாதிரி ஒரு நல்ல இடம் அவங்களுக்குன்னு ஒதுக்கியிருப்பாங்க வீட்டில் எல்லா இடத்துலையுமே. அதை அவங்க ஹானஸ்ட்டாக எடுத்துக்கிட்டு தப்பாக பயன்படுத்திப்பாங்க. ஏன்னா நமக்கு ஏஜ் ஆயிடுச்சு, நமக்கு மெச்சூர்டான ஏஜ் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க முடிவெடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் அதுதான் அவங்க வாழ்க்கையை எங்கேயோ கொண்டு போய் நிறுத்திடுது. அந்த அனுபவம் அவங்களுக்கு எப்போ புரியும்னு பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வேண்டாம் வேண்டான்னு சொல்லும்போது அவங்க செய்கிறாங்க பார்த்தீங்களா ஒரு தப்பு, செய்யாத அது தப்பு, உனக்கு இப்போ தெரியாது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தப்பு எப்போ தெரியும் அப்படின்னா, அவங்களுக்கு அவங்க லைஃப்பில் நடக்கும்போது தான் கண்டிப்பாக தெரியும். அப்போவே சொன்னாங்க, அப்பா சொன்னாங்க, அம்மா சொன்னாங்க, நமக்கு அப்போ புரியலை, இப்போ தான் தெரியுது. அந்த ஸ்டேஜுக்கு நீங்கள் வரும்போது தான் அது தப்புன்னு ரியலைஸ் பண்ணுவீங்க. ஒரு சிலர் சொன்னால் திருந்துவாங்க, ஒரு சிலர் பட்டால் தான் திருந்துவாங்க. அந்த மாதிரி ஆளுங்க. இப்போது உங்களை பொறுத்த வரைக்கும் என்ன சாப்பிடணும், என்ன ட்ரெஸ் பண்ணணும், என்ன படிக்கணும், அந்த மாதிரி டிசிஷன்லாம் நீங்கள் எடுக்கிறது ஓகே தான். நீங்கள் மெச்சூர்டான பர்சன், உங்களுக்குன்னு ஒரு நியூ லைஃப். ஏன்னா இந்த உலகத்துக்கே உங்களை காட்டினவங்களுக்கு உங்களுக்கு ஒரு லைஃப், நல்ல லைஃப்பாக கொடுக்க தெரியாதா? உங்களுக்கு எது நல்லதுன்னு பார்த்து பார்த்து செய்கிறவங்களே அவங்க தான். அவங்களுக்கு தெரியாதா? அவங்கள ஏன்னா இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் அந்த மாதிரி முடிவெல்லாம் நீங்கள் எடுத்தீங்க, லைஃப்பை பற்றி ஒரு நியூ லைஃப்பை பற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் மட்டும் ஓனாக அந்த டிசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக நிச்சயமாக சொல்கிறேன், மெஷர் பண்ணவே முடியாது யார் லைஃப் எப்படி எந்த நிமிஷத்தில் மாறுதுன்ட்டு. ஸோ நீங்கள் மட்டும் எடுக்கிறது வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் நினைக்கலாம், மற்றவங்கள அப்பா அம்மா இவங்கெல்லாம் எல்லோரும் லைஃப் லாங் வர போகிறாங்களா, வாழ்கிறவங்க தானே முடிவு எடுக்கணும், நீங்கள் எப்படி அதை சொல்லலான்ட்டு. அது உண்மை தான். யாரும் வரப்போகிறதில்ல, நம்ம தான் வாழ போகிறோம். ஏன் அவங்கள கேட்கணுன்னு நான் சொல்கிறேன்னா, அனுபவம்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் இருக்கிறதுலே முக்கியம். அந்த அனுபவத்தை வச்சு அவங்க சொல்லுவாங்க, உங்களுக்கு அமைகிற வாழ்க்கை இப்படி இருந்தால் நீ நல்லா இருப்ப ஃப்யூச்சரில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. அதனால் அவங்கள நீங்கள் கேட்கணுன்னு நான் சொல்கிறேன். நிறைய லைஃப்பில் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்பா அம்மான்னு சொல்லிட்டு. ஏன்னா உங்களுக்கு ஏ டு செட் எல்லாமே பண்ணுறாங்கன்னா உங்கள் மேலே அவங்களுக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அதை எப்பயுமே நம்ம உடைக்கக்கூடாது. இப்போது அவங்க உங்கள் மேலே பாசம் காட்டும் போது உங்களுக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் அது எல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களாக ஒரு லைஃப்பில் டிசிஷன் எடுத்துட்டீங்க அப்படின்னா, நீங்கள் கேட்டால் கூட அது திரும்ப உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. அதனால தான் சொல்கிறேன். அது நீங்கள் ஒருத்தர் மேலே பாசம் வைப்பீங்க, ஆனால் அவங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க. நிறைய பேர்னால் அவங்க ஃபேமிலி சைடு அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. நான் சொல்கிறது ஆஃப்டர் மேரேஜ்க்கு அப்புறம். அதுக்கப்புறம் நினைக்கலாம் நம்மலாம் உலகம்னு நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதையெல்லாம் தாண்டி வேண்டாம்னு சொல்லிட்டு நான் முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் தான் வேணும், நான் என்னோடய லைஃப்பை டிசைட் பண்ணிட்டேன், இவங்க தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துடக்கூடாது. நம்ம எடுத்தோம் அப்படின்னா அந்த முடிவு மேரேஜ் ஒரு ஸ்டார்டிங் 2-3 மந்த்ஸ் தான் இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே புரிய வரும். உங்களை விட இம்பார்ட்டன்ஸ் அங்கே நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு அனலைஸ் ஆகும். அப்போது நீங்கள் தான் ஏமாந்து போய் அந்த இடத்துல நிற்பீங்க. அதனால தான்
இப்போ கூட நான் சொல்கிறது உங்களுக்கு ஸ்டோரி மாதிரி தான் இருக்கும். ஏன் அப்படின்னா, நீங்கள் ஒரே மைண்ட் செட் யார் சொல்கிறதையும் நம்ம கேட்கக்கூடாது. நம்ம முடிவு எடுத்துட்டோம். இதுதான் நம்ம முடிவு அப்படின்ட்டுருப்பீங்க. ஏன் நமக்கு வந்து அத்தனை பேர் ஒரு டைம் சொல்லிகிட்டே இருக்காங்க, ஒரு விஷயத்த வேண்டாம் விட்டுரு, இது நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அது நம்மளை திரும்ப திரும்ப தேடி தேடி வருதுன்னா, அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதாக தான் இருக்கும். அதை நீங்கள் அவாய்ட் பண்ணாமல் அக்செப்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஃப்யூச்சரில் உங்கள் லைஃப் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போது அவாய்ட் பண்ணிட்டீங்க, எனக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரினா, கண்டிப்பாக ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவேன். கஷ்டப்படும்போது தெரிஞ்சும் யூஸே இல்லை. ஃபீல் தான் பண்ண முடியுமே தவிர, அதை உங்களால் எதுவும் பண்ண முடியாது. மாற்றணுன்றது கஷ்டம் தான். ஏன்னா நம்ம தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ற ஒரு உங்களுக்குள்ளே ஒரு ஃபீல் வந்துடும் பார்த்தீங்களா? அதுக்கு நீங்கள் ஆளாக வேணுன்ற அவசியமே இல்லை. எப்போவுமே நல்ல பேர் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் கெட்ட பேர் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அதை செய்யவே செய்யாதீங்க. ஒருத்தர் திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா அதை கேட்கணும், முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்குள்ளே கொண்டு வரணும் அந்த எண்ணத்தை நீங்கள் தான். மற்றவங்க சொல்கிறாங்க, அது பண்ணாங்க, நம்ம அதை பார்த்தோம், ஏன் அவங்கெல்லாம் பண்ணாங்கல்ல, ஏன் நாம் பண்ணக்கூடாது அப்படின்னு எதையும் செய்யாதீங்க. எந்த டிசிஷனும் ஒருத்தர் செய்கிறாங்கன்னு நம்ம எடுக்கவே கூடாது. எல்லாருக்கும் எல்லாமே செட் ஆகாது. அவங்களுக்கு என்னவோ அதுதான் அவங்கவுங்களுக்கு கரெக்டாக இருக்கும். சரிங்களா? மற்றவங்கள கம்பேர் பண்ணி நம்மளே குறைச்சிக்கவே கூடாது. எப்போவுமே நமக்கு ஒரு டேலண்ட் இருக்கும், அதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும். நம்மளை பார்த்து 4 பேர் கற்றுக்கணும். அந்த மாதிரி ஒரு டேலண்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். தேவையில்லாத விஷயங்கள்லாம் மற்றவங்க செய்கிறாங்கன்னா அதெல்லாம் நம்ம எடுத்துக்கணுன்ற அவசியமே இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். நல்ல விஷயத்த மட்டும் எடுத்துக்கிட்டு நல்லதை மட்டும் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கானது உங்கள் லைஃப்பில் நீங்கள் ரீச் ஆகணும்னு நினைக்கிறது கண்டிப்பாக ரீச் ஆவீங்க. அதை விட்டுட்டு எது எப்போ நடக்குன்றது லைஃப்பில் ஒரு டைமிங் இருக்கும். அது கண்டிப்பாக அப்போ உங்களுக்கு நடக்கும். நீங்களே ஒரு பிளான் போட்டு ஒரு ஷெட்யூல் போட்டு அதை நடத்தியே ஆகணும், நடக்கணும் அப்படின்னு நடத்துனீங்க அப்படின்னா அது உங்களுக்கு கஷ்டத்தை தான் கொடுக்கும். அந்த மாதிரி கஷ்டப்படணும் அப்படின்னா நீங்கள் இதை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு எதை பற்றியும் யோசிக்காமல் இந்த தேவையில்லாத விஷயத்தை யோசிச்சுட்டு நீங்களே உங்களை போட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு இப்படி பண்ணிகிட்ருக்கலாம். நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுவாக உங்களுக்கு வரும்போது, உங்களுக்கு அமையும் போது நீங்கள் அதை பற்றி பேசுங்க. உங்கள் லைஃப் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். லைஃப்பில் நம்மளை பார்த்து இன்னொருத்தர் கற்றுக்கணும், வாழணும். நம்ம மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் இருக்கணும். அந்த மாதிரி வாழ்கிறது மட்டும்தான் ஓகே பெட்டர்னு சொல்ல முடியும். அதை விட்டுட்டு இது மாதிரியெல்லாம் வாழக்கூடாதுன்ற மாதிரியெல்லாம் சொல் பேச்சு கேட்காம நம்மளை நாமளே மாற்றிக்கிட்டு ஒரு டிசிஷன் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி வாழ்க்கையை ஏற்படுத்திக்கக்கூடாது. எந்த சுச்சுவேஷன்லேயும் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் அதை மற்றவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக தான் நம்ம ஹேண்டில் பண்ணி காமிக்கணும். அதுதாங்க ஒரு பெஸ்ட்டு லைஃப்னு கூட சொல்லலாம். நீங்கள் மற்றவங்கள நம்பியோ அடுத்தவங்க சப்போர்ட்லேயோ எப்போவுமே இருக்கக்கூடாது. உங்களுக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படி இருக்கணுங்க. அதுதான் லைஃப் ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு சொல்யூஷன். எப்போவுமே நம்மளுக்கு நம்ம தான் அப்படி நினைங்க. உங்களால் எதையுமே செய்ய முடியும். யாரும் இல்லைனா என்ன பண்ணுவீங்க? நமக்கு நம்ம தானே, அப்படி தான் நினைப்போம். அப்படி தான்